நீங்க ஸ்ட்ரீட் ஃபுட்பால் விளையாடிருக்கீங்களா? 5 பேர் டிஃபென்ஸ் நிற்கும் போது ஸ்ட்ரைக்கரால கோல் அடிக்க முடியுமா? எக்ஸாக்ட்லி சேம் கான்செப்ட் தான் இப்போ நாம பார்க்க போற நீட் கொஸ்டினும். வாங்க கொஸ்டின்குள்ள போகலாம். நம்மளோட கொஸ்டின், which of the following aqueous solution will exhibit highest boiling point? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்லிங் பாயிண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். இப்போ பாய்லிங் பாயிண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் number of particles are ions. Boiling point formula என்ன? del TB which is equal to I into KB into M. ஸோ இங்கே நம்ம ஐயை கண்டுபிடிக்கணும். ஐன்றது வேறு ஒன்றும் இல்லை, எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் டிசோசியேட் ஆகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போது நம்ம சோடியம் சல்ஃபேட்டை எடுத்துக்கலாம். சோடியம் சல்ஃபேட் Na2SO4. ஸோ இவங்க எப்படி டிசோசியேட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2Na plus and SO4 2 minus. இங்கே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 plus 1 which is equal to 3. அப்போ 3 into concentration நம்ம பண்ணும்போது will get 0.03. ஸோ அதுவே நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இருக்கிறது C6H12O6. அதை நம்ம குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குளுக்கோஸ் நம்ம டிசோசியேட் பண்ணால் அவங்க செப்பரேட் அயான்ஸாக டிசோசியேட் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஐ வேல்யூ we have to consider it as a 1. ஸோ 1 into 0.015 which is equal to same answer 0.015. ஸோ நெக்ஸ்ட் யூரியா. ஸோ யூரியா ஆல்சோ சேம் ஆஸ் குளுக்கோஸ். அப்போது அவங்களோட ஐ வேல்யூ ஆல்சோ 1 தான் வருவாங்க. 1 into 0.01 which is equal to 0.01. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா K plus and NO3 மைனஸாக டிசோசியேட் ஆவாங்க. ஸோ அப்போது அவங்களோட நம்பர் ஆஃப் அயான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 which is equal to 2 and 2 into 0.01 which is equal to 0.02. இங்கே நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.03 தான் ஹையஸ்டான வேல்யூவாக இருக்குது. ஸோ அப்போது பாய்லிங் பாயிண்ட் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சல்ஃபேட் அப்படின்றவங்களுக்கு தான் ஹையஸ்டான பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். அப்போது ஃபுட்பாலில் கோல் போடணும்னா சம் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே போல தான் நீட் எக்ஸாம்லையும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா கான்செப்டான ஷார்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதே போல ஷார்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.